ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துக்கலாம். சில்வர் த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன நெட் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். நெட் கிளாத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அங்கே இந்த ஊசி வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த சில்வர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு த்ரெட்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நெட் கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் த்ரெட் எடுத்தாலும் ஓகே தான். அது உங்களோட சாய்ஸு. இப்போ சர்க்கிள் போட்டுட்ருக்கேன். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, 2 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் எப்போவுமே நல்லா ஃபிட்டாக தான் இருக்கும். செகண்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. லூஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது போடும்போதே தூக்கிட்டே வரும். கீழே உள்ளது கரெக்டாக இருக்கும். மேலே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பின் பண்ணணும். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாத்தோட கார்னரில் நம்ம தையல் ஊசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஊசியில் ஒரு நார்மல் த்ரெட் எடுத்து அதை ரெண்டாக மடித்து அதில் ஊசியை இன்செர்ட் பண்ணி அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை சுற்றிலுமே கையிலே ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு அதை ஃபுல்லாக இழுக்கும்போது அது ஃப்ளவர் மாதிரி அதுவே மேக் ஆயிரும். எப்படின்னா, இது இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள். போட்டு முடித்தோடனே சில்வர் த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னரில் நம்ம நார்மல் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக இழுத்து விட்டோம் அப்படின்னாலே இப்படி ஃபுல்லாக ஃப்ளவர் மாதிரி மேக் ஆகிரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சென்டரில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்கள் ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒயிட் கலர் பீடு தான் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கிறிஸ்டல் பீடு அப்படி இல்லைன்னா பீட்ஸு சின்ன 2 mm பீட்ஸே கொத்தாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அந்த சென்டரில் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிறிஸ்டல் பீடும் ஒரு சின்ன பீடும் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் மாதிரியே இருக்கிற சீக்வன்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நடுவில் சென்டரில் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஃப்ராக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட நெக் டிசைன் தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் கம்ப்ளீட் பண்ண வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். அப்புறம் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீயாக ஆரி அண்ட் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நெட் கிளாத்தில் லைட்டாக அந்த நீடிலோட பட்டாலுமே ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெட் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ சென்டரில்
கொஞ்சம் சின்னதாக பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போ வந்து ஊசி வந்து தையல் ஊசி வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்கிட்ட வந்து பெரிய ஊசி தான் இருந்தது. ஸோ நான் கையிலே கோர்த்துட்டேன் அதை. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.